8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் இப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கவி. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். நம்ம வேற லெவலில் ப்ளே பண்ணி இப்போ ஹீரோக்கு புஷ் பண்ணிட்டோம். என்ன ஒரு வருத்தக்குரிய அதிகமாக தோத்தேன். அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அந்த டைம் 4 இருக்கும்போது ஒரு ஸ்டார் தேவைப்படுச்சுங்க. ஒரே ஒரு ஸ்டார் ஹீரோக்கு. அதுக்கு நான் கஷ்டப்பட்டு 4 ஸ்டார் இறக்கி அதுக்கப்புறம் ஒரே நாள் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து விளாண்டு 5 ஸ்டார் எடுத்து வெறித்தனமான விளாட்டை காமிச்சு நம்ம டீம்மேட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நம்ம ஹீரோ போயிட்டோம். வேற லெவலாக இருந்துச்சு இந்த ஹீரோ எமோட். இதெல்லாம் இதாங்க என் பாட் ஐடி 16வது லெவலு. சிஎஸ்ல தாங்க போயிருக்கேன். பெரிய ரேங்கடு இன்னைக்கு மாறுது. இன்னைக்கு நாளைக்கு மாறுதுங்க. ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மாப்பிள்ளைகளா நாளைக்கலா. இப்போ இன்னைக்கு ஏன் போடலன்னா எப்படி சொல்ல உங்கள்கிட்ட எனக்கு விருப்பமே இல்லை வீடியோ போட. இன்னைக்கு ஹீரோ போயிட்டேன், அதை காமிக்கணுன்னு தான் உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். மாப்பிள்ளைலாம் அடுத்து ஒரு 2 நாளில் உங்களுக்காண்டி சூப்பர் வீடியோஸ்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. இப்போ காட்டுது 7 உட்காந்து விளாண்டாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோ போயிருக்கேன். ரொம்ப வருஷம் வச்சு என் பழைய ஐடி 67வது ஐடியில் ஹீரோ போனது 2லேயும். நாளையிலேருந்து உங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடியோ உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நாளைக்கு சேர்ந்து உங்களுக்கு பிஆர் மோட் வந்துடும். நான் எப்படி புஷ் பண்ணுவேன், என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சில்வர் 3 இருக்கேன். 3 or 2 தெரில, நல்லா இருக்கேன். இன்னும் ஒரு நாளில் இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு வேண்டி ஹீரோ போய் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கில்லில் ஜாயின் பண்ணிட்டேன். கில்லில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அந்த ஐடி என்ன ஆச்சுன்னா 2 மேட்ச் ஹேக்கர் கூட விளாண்டதுனால போயிடுது. ஹேக் யூஸ் பண்ணல. 2 மேட்ச் கில்டு ஒரு போட்டேன். அதில் ஒரு ஹேக்கர் வந்தான். 23 கிலோ அடித்தாங்க முதல் மேட்ச்சில். நான் எனக்கு கொஞ்சம் கூறிட்டு குக்கரி, அதனால தான் நான் இது பண்ணிட்டேன். ரிப்போர்ட் கொடுத்ததுனால எனக்கு சேர்ந்துருச்சு. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஐடி பேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் 18 கிலோ அடித்தாங்க ஹேக்கர் வந்து. அதனால் நீங்கள் ஹேக்கர் கூட விளாண்டிங்கன்னு ஐடி வேணுச்சு. அதுக்கப்புறம் அது வேறு பெரிய லெவலில் இல்லை, 22ஆம் லெவலு. அதில் நான் டைமண்ட் 4 இருந்தேன். இதில் ஹீரோ போய் காமிச்சிருக்கேன். இது ஒரே நாளில் பிளாட்டினம் 2 வரைக்கும் ஏற்றினேன் ஒரே நாளில். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் கழிச்சுனா ஹியூரிக்கே போனேன். ஏன்னா ஹீரோக்கு ஒன்று டைமண்ட் 3 இருக்கும்போது ஹீரோக்கு பிளேயர்ஸ் வருவாங்க. சரி, இந்த வீடியோ